அருண் வாங்க. ப்ரோ சொல்லுங்க அருண். ப்ரோ சேம் லோ வச்சிருக்கான்னு லோ மார்க் பண்ணல ப்ரோ. எது ப்ரோ லோ? கீழே ஒரு விக் மாதிரி வச்சிருக்கு பாருங்க. இதுவா? அது இதுவா? ரெண்டு அது ஓகே. சப்போர்ட்டா போட்டுக்கலாமா? சப்போர்ட்டா போட்டுக்கலாம் ப்ரோ. ஓகே. அதுல ஸ்ட்ரைட்டா இருக்கிற விக் ஹையா வச்சுக்கலாம் ப்ரோ. இது இதுவா? இது மேஜர் மைனர் ப்ரோ அந்த விக்கு கீழே. எது? இதுவா? ஓகே ப்ரோ. இதுவா இல்ல இதுவா? ப்ரோ அதையே ரெண்டு கனெக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் ப்ரோ. கீழே சொல்றீங்க ரைட்? இன்னும் கொஞ்சம் கீழே ப்ரோ. ஓகே. கீழே அவ்வளவு இருக்கா? ஓகே. மார்க்கெட் என்னத்துக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு? அது ரியாக்ட் பண்ணிட்டு மேலே போறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாமா? வரையலாம் ப்ரோ. அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா? அப் ட்ரெண்ட் கீழே இருந்து மேலே. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த மினிட்லி போய்க்கலாம் ப்ரோ. வீக்லி போயிட்டா. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கு? வீக்லி ஹை எது? இங்க டவுன் ட்ரெண்ட் இருக்கா? இந்த இடத்துல வீக்லி ஹை என்ன இருக்கு? பிரேக் ஆகி நின்று இருக்கு ப்ரோ. பிரேக் ஆகி என்ன இருக்கு? கீழே வருது. ஸ்லீட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வருது. ஸோ பிரேக் ஆயிடுச்சா? அந்த இடத்துல ஒரு லைன் போடுங்க ப்ரோ. என்ன பிரேக் ஆகி ஒரு கேண்டில் வைக்கல, மொத்தல அங்க இருக்கு. மொத்தல பிரேக் ஆயிருக்கு. இப்போ ரீடெஸ்டிங்காக வருது. ஸோ இன்கேஸ் இது என்ன ஆகலாம்? மார்க்கெட்டு 50% வந்துட்டு மறுபடியும் மேலே போகலாம். மேலே போகலாம். பட் இன்னும் லோ பிரேக் ஆயிருக்கான்னு நான் எதுல போய் செக் பண்ணுவேன்? முன்னாடி சாட்ல. டெய்லியில ரைட்? டெய்லியில. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? லோ அப்படிங்கிறது என்ன இருக்கு? இன்னும் அதுவும் பிரேக் ஆகல, அப்படியே நிக்குது. சேம் கை வச்சிருக்கு தானே ப்ரோ. மார்க் பண்ணுங்க ப்ரோ. லோங்கிறது என்ன ஆகல? கரெக்டா புடிச்சிங்க பாயிண்ட். என்ன ஆகல? லோ அதே இடத்துல நின்னுட்டே இருக்கு ப்ரோ. இன்னும் அடுத்த கேண்டில் பார்த்தோம்னா தெரியும். இல்ல லோ நின்று என்ன நோட் பண்ணிக்கலாமா? ஓகே. இந்த லோ என்ன பண்ண விட மாட்டாங்களா? கேண்டில் இன்னும் கீழே இறங்கல ப்ரோ. பிரேக் பண்ண லோ பிரேக் பண்ணாம யாரு வந்து டாமினேட் பண்றா? பை வந்து மேலே போலான்னு பாக்குறாங்க. பையர்ஸ் வந்து டாமினேட் பண்றாங்க. அப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போறதுக்கு வாய்ப்பு அதிகம். மேலே போறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ என்ட்ரி எடுக்கலாமா ப்ரோ? நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறேன் ப்ரோ. நெக்ஸ்ட் கேண்டிலா? நல்லா பாருங்க என்ன நடந்துருக்குன்னு பாருங்க. இங்க வந்து பேரிஷ் கேண்டில். இங்கே என்ன நடந்துருக்கு? அங்க ஹேங்கிங் மேன் வந்திருக்கு. இப்போ எடுக்கலாம். ஹேங்கிங் மேன் அதுக்கப்புறம் ஹேமர் வந்திருக்கு ப்ரோ. வாய்ப்புகள் என்னத்துக்கு இருக்கு? மேலே போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆனா ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால எதுவானாலும் 1% தான் இருக்கு. ஓகே ஓகே. இந்த லோ வைக்கலாம்னா நீங்க கீழ லெவலுக்கு கூட வைக்கலாம். தப்பே கிடையாது. சோ இது வரைக்கும் கூட வைக்கலாம். ஓகே ப்ரோ. ரன் பண்ணலாமா? என்ட்ரி எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன் ப்ரோ. என்ட்ரி எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் மட்டும் கொஞ்சம் பை என்ட்ரி எடுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கீழ இறக்கி வச்சுக்கிறேன் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் கீழ லெவலுக்கு வைக்கிறீங்களா? ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஹேமர் லோ கிட்ட வைக்கிறீங்களா? இதுவே கரெக்ட்டா தான். ஹேமர் லோ கிட்டயே வைக்கிறேன் ப்ரோ. டார்கெட் 1:2 ஆ? ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம் ப்ரோ. ஐ ஷூர்? பை ட்ரேட் போட்றவா? ஓகே. பை போட்டேன். சோ லாட் சைஸ் போட்டோம். will be run மார்க்கெட்டா? ஓகே. ரன் பண்ணவா? ஓகே ப்ரோ. இந்த ப்ராஃபிட்டா? ப்ரோ 1:1 வந்திருக்கு. 1:1 ஹிட் ஆயிச்சா? ஹிட் ஆயிச்சு ப்ரோ. கரெக்ட்டா 1:1. சோ ஃபைனலி என்ன பண்ணுவோம்? என்ட்ரியா? பிரேக் ஈவன். பிரேக் ஈவனுக்கு மாத்துறேன். மாத்துவோம். நெக்ஸ்ட் ரன் மார்க்கெட்டா? ரன் பண்ணலாம் ப்ரோ. என்ட்ரி ஹிட் ப்ரோ. You can hold the entry or not. Take another entry or not. வேண்டாம் ப்ரோ. மேல ஹையா பிரேக் ஹையா கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்துக்கிறேன் ப்ரோ. நெக்ஸ்ட் என்ட்ரி. டார்கெட் ஹிட். ஓகே. இன்வெர்ட்டட் ஹேமர் வந்திருக்கு ப்ரோ. இதோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதா? ஹை தான் பிரேக் ஆயிச்சு. ஓகே. நெக்ஸ்ட் கேண்டில் மட்டும் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறேன். ஏன்னா இந்த லோ பிரேக் ஆகாத வரைக்கும் நான் என்னால என்ன பண்ண முடியாது? பை என்ட்ரி தான். இது என்ன மாதிரி ஆக்ட் இருக்கு? இப்போ இந்த இடம் என்ன மாதிரி இருக்கு? இங்கேயே நான் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிடுவேனா? ஆமா ப்ரோ. அப்படியே இங்கேயே நான் என்ன பண்ணிடுவேன்? என்னோட டார்கெட் இட்டானோனே ஆர்டர் எடுத்துக்கிறேன். ஓகே. நான் ஆர்டர் நான் என்ன பண்ணிடுவேன்? க்ளோஸ் பண்ணிடுவேனா? ரைட் ப்ரோ. பாட்டத்துல சேம்ல வச்சிருக்கு. இப்போ என்னன்னா இப்போ இது என்ன பிரேக் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன ரியாக்ட் ஆயிருக்கு? நல்லா பாருங்க. நான் வேணா பார்ட் வரைஞ்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ஹைய பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. இப்போ ரீடெஸ்ட்காக கீழ வந்திருக்கு. அந்த பாயிண்ட இது பண்ணி லோட் பண்ணி மேல போறதுக்கு வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட் கேண்டில் மட்டும் பார்த்துட்டு எடுத்துக்கிறேன் என்ட்ரி. ஓகே. பை என்ட்ரி எடுக்கிறேன் ப்ரோ. பை என்ட்ரியா? ஷூர். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இதுல இன்னும் கொஞ்சம் கீழ வைக்கலாம் ப்ரோ. ஒரு ஹேமர் இன்னும் ஓகே. டார்கெட் 1:2 ப்ரோ. இதுவா? சைடுல பாக்குறேன் ப்ரோ. ஏதோ இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஏதோ ஒன்னு இருக்கான்னு பார்க்கணும். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது
அதுக்கு கீழ ஓகே ப்ரோ. You sure? ஷூர். You can hold the entry. No stop loss hunt ஆகல. என்ன ஹண்ட் ஆகல, ரீடெஸ்ட்டுக்கு வந்திருக்கு. ஹோல்ட் பண்றேன் ப்ரோ. No hunt ஆகல. இந்த ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சா நான் என்ன பண்ணுவேன்? க்ளோஸ் ஆனது மாதிரி அர்த்தம். க்ளோஸ் ஆனதா அர்த்தம். தென் இந்த இடத்துல என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஒன்று இருக்கு? பியரிஷ் அண்ட் புல்லிஷ் அண்ட் கல்பிங். சாரி, புல்லிஷ் அண்ட் கல்பிங். 3 கேண்டில் ஸ்டிக் சேர்த்தா என்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்? புல்லிஷ். ஸ்டார். என்ன ஸ்டார்? ஓ சரி. மார்னிங் ஸ்டார் வந்திருக்கா? மார்னிங் ஸ்டார் வந்திருக்கு. ஓகே, என்ட்ரி எடுக்கலாமா? எந்த ஏரியால வந்திருக்கு? சப்போர்ட்ல வந்திருக்கு. பை என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பை போறது வாய்ப்புகள் அதிகமா? டேக் என்ட்ரி ஆர் நாட்? ஸ்டாப் லாஸ் சேமா? சேம். இன்னும் கொஞ்சம் ஓகே, சேம் வச்சுக்கலாம் ப்ரோ. டார்கெட் சேம் டார்கெட். சேம் 1:2 ஆ? 1:2. ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம் ப்ரோ. ஷூர். ரன் தி மார்க்கெட் நவ. ரன் பண்ணவா? ஓகே ப்ரோ. ஓகே. ஆல் தி பெஸ்ட். 1:1 ஹிட்டா? 1:1 ரெண்டுமே 1:1. பிரேக் ஈவன் செட் பண்ணிக்கிறேன். பயம் வந்துச்சா? இல்ல ப்ரோ, இல்ல. கேண்டில் சல்லு மூவ் ஆகுதா? டார்கெட் ஃபுல் டார்கெட் என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்ன? You can understand the market. Can understand the market levels தான். இந்த இடத்துல ஒரு பண்ண ஒரு பிளஸ் என்னன்னா, you can understanding the market level. So ஈஸியா கணிச்சோம். என்ன கணிச்சோம்னா, இந்த இடத்துல மார்க்கெட் இந்த லோ வரைச்சாதானே கீழே. ஆமா ப்ரோ. Otherwise மார்க்கெட் மேல தான் ட்ரெண்ட் பிடிதே இருக்கும். ட்ரெண்ட் otherwise என்னன்னா going with the buy. There is market going with the buy. Okay. So அப்போ அந்த பையை யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கேற்ற கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரெண்டு என்ட்ரி சேம் பாயிண்ட்ல 2 என்ட்ரி எடுத்துட்டோம். அவ்வளவுதான். ஆப்பர்ச்சுனிட்டியை என்ன பண்ணிக்கணும்? யூஸ் பண்ணிக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிக்கணும். ஆனா எல்லா இடத்துலயும் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல போயிட்டு நான் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணது எனக்கு என்ன ஆகும்? இங்க தேவையில்லாத லாஸ் ஃபேஸ் பண்ணிருப்போம். லாஸ் வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கணும்? இங்க கேண்டில் கன்ஃபார்ம் ஆயிருந்தா மட்டும் என்ட்ரி எடுக்கணும். பிரேக் ஆயிருந்தாலும் இந்த இடத்துல நான் தெளிவா என்ட்ரி எடுத்தாலே என்னால என்ன பண்ண முடியும்? சக்சஸ் பண்ண முடியும். சக்சஸபிள் பண்ண முடியும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? சோ இதுல வந்து நீங்க வந்து ஸ்டெக்கா இருந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹேமர் நீங்க அந்த ஹேமர் தான். சி நல்லா பாருங்க, லோங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, லோ பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ரைட்? ஆமா. இந்த என்ன பண்ணல, கேண்டில் பிரேக் அவுட் பண்ணல, விக் வச்சுட்டான். அதுக்கப்புறம் அந்த லோ பிரேக் பண்ணாம என்ன பண்றாங்க? பையர்ஸ் ஹேங்கிங் மேன் கிரியேட் பண்ணாங்க. Hanging man is a bearish candle, right? Right. அந்த bearish candle hammer bullish candle வந்து என்ன பண்ணுது? டாமினேட் பண்ணி க்ளோஸ் எடுத்துட்டு போக பாக்குது. சோ க்ளோஸ் ஆகிது. அப்போ இங்க யார் வந்துட்டான்னு அர்த்தம்? buyers. So buyers come to the market. So market மேல போகணும் டினோட் பண்றோம். அதே மாதிரி இங்க என்ட்ரி போட ஸ்டாப் லாஸ் வைக்க மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? கிட்ட ஆகாத மேல போயிடுச்சு. அவ்வளவுதான். இதான் அண்டர்ஸ்டாண்ட். So next அதே மாதிரி பிரேக் அவுட் ஆகுது. So என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. So we can taking the entries. Currently market என்ன ஆகுது? மேல தான் போகுது. ஆனா விக் மட்டும் கீழ வச்சிருக்கு. அது நம்ம மேனுவலா க்ளோஸ் பண்றங்கறதுனால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. அவ்வளவுதான். இதுல நான் தெளிவா இருந்தாலே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்? சக்சஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். சூப்பர் பாலு.